Hi, hello students, welcome back to KGR Guidance. யாருக்கெல்லாம் ஷிப்பிங் அண்ட் மரைன் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷிப்பிங் அண்ட் மரைன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்காங்க. ஸோ மறக்காம பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜை பற்றின அப்டேட்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஷிப்பிங் அண்ட் மரைன் பற்றி பார்க்கலாம். ஷிப்பிங் அண்ட் மரைன்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க. மேனுஃபேக்சரிங் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் இதிலே இருக்குது. அதே மாதிரி ஷிப்பிங்கில் நம்ம படிக்கிற கோர்சஸ்மே பார்த்திங்கன்னா டிப்ளமோ இருக்குது, 1 year படிக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது, பிஎஸ்சி கோர்ஸ், பிடெக் கோர்ஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நம்ம படிக்கிற கோர்சஸ் பொறுத்து ஜாப்மே டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஷிப்பிங் அண்ட் மரைன்லாம் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இதில் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பிடெக் மெரைன் இன்ஜினியரிங், பிடெக் நாவல் ஆர்கிடெக்சர், எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர், சப்போர்ட்டிவ் டெக்னீஷியன்ஸ் அண்ட் 6 months ஜிபி ரேட்டிங் கோர்ஸ், இந்த மாதிரி 6 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஒரு ஷிப்பில் எப்படி கேப்டன் ஆகுறதுன்றதை பார்க்கலாம். ஷிப் கேப்டன் ஆகணும் அப்படின்னா டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம் அண்ட் தென் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம். இது ரெண்டில் எது படித்தாலுமே நம்ம ஷிப் கேப்டனாக போக முடியும். ஆனால் மெத்தட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ டிப்ளமோவில் படிக்கிறோன்னா 1 year மட்டும் படித்தா போதுங்க. 18 months ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் நமக்கு ஸ்டைஃபன் சொல்லக்கூடிய சேலரியோட தான் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சதுமே நமக்கு ஒரு 3 எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஷிப் கேப்டனாக போக முடியும். ஆனால் எடுத்ததுமே ஹை போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் மேட் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய 3rd ஆஃபீஸருங்கிற அந்த பொசிஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிஎஸ்சி எடுக்கிறோம், 3 years படிக்கிறோம் அப்படின்னா 3 years படித்து முடிச்சுட்டு 12 month ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த 12 monthமே நமக்கு சேலரியோட கொடுக்குறாங்க. ஸோ இந்த 12 month கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செகண்ட் மேட் ஆஃபீஸர் லைசன்ஸுங்கிற இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாங்கன்னா 3rd ஆஃபீஸருங்கிற அந்த ஷிப் கேப்டன்ற பொசிஷனுக்கு நம்ம போக முடியும். ஸோ நம்ம ஷிப் கேப்டனாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் எதை எடுத்தாலுமே நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஷிப் கேப்டனாக போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி மெரைன் இன்ஜினியரிங் ஆகிறதுன்றதை பார்க்கலாம். மெரைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு நம்ம பிடெக்கில் மெரைன் இன்ஜினியர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இந்த கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னா ஐஎம்யூ சிஇடின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி எந்தெந்த மெரைன் காலேஜஸ் இருக்கோ அந்த காலேஜஸில் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி நமக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அதில் 4 years நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா மெரைன் இன்ஜினியர் ஆக முடியும். இதுலேயே இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியும் மெரைன் இன்ஜினியர் கோர்ஸ் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட் இயர் மட்டும் நம்ம வேற ஒரு கோர்ஸ் பிஏல படிக்கலாம். மெக்கானிக்கலோ ட்ரிபிளியோ படிச்சுட்டு லேட்டர் என்ட்ரியில் நம்ம மெரைன் இன்ஜினியரிங் காலேஜ் எது இருக்கோ அந்த காலேஜில் செகண்ட் இயர்லேருந்து ஜாயின் பண்ணி படித்தோன்னா மெரைன் இன்ஜினியர் ஆக முடியும். இல்லை நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கோம், டிப்ளமோலேயே வந்துட்டு மெக்கானிக்கல், இசி, ட்ரிபிளி படிக்கிறோன்னா இவங்களும் செகண்ட் இயர்லேருந்து லேட்டர் என்ட்ரி நம்ம மெரைன் இன்ஜினியரிங் போட்டு மெரைன் இன்ஜினியர் ஆக முடியும். இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பிஇ முடிச்சிட்டிங்க, இல்லை ஆட்டோமேஷன் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் டேரெக்டாக என்ன பண்ணலான்னா எம்இ கோர்ஸ் மெரைன் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணோன்னா நீங்களும் மெரைன் இன்ஜினியர் ஆக முடியும். ஸோ மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு டைரக்ட் என்ட்ரி மூலமாகவும் நம்ம ஜாயின் பண்ணி படிக்க முடியும், லேட்டரல் என்ட்ரி மூலமாகவும் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ இப்படி தான் மெரைன் இன்ஜினியர் ஆக முடியும். அண்ட் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறனால நம்ம ஷிப் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கோர்ஸ் பிடெக்கில் நாவல் ஆர்கிடெக்சர், ஓஷன் இன்ஜினியரிங். ஆர்கிடெக்சர் அப்படின்னாலே கண்டிப்பாக தெரியும் ஷிப்போட டிசைனிங் தாங்க படிக்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு இந்தியாவில் டோட்டலாக ஒரு 5 colleges இருக்குங்க. ஐஐடி காலேஜ் இருக்குது, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கோரக்பூர், ஐஎம்யூன்னு சொல்லக்கூடிய இந்தியன் மெரைன் யூனிவர்சிட்டி அண்ட் கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜெலாம் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாவல் ஆர்கிடெக்சர்ஸ் இந்த காலேஜில் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் பிடெக்கில் ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஷிப் டிசைனிங் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர். இந்த எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸராக நம்ம போகணும் அப்படின்னா டிப்ளமோவில் இசிஇ, ட்ரிபிளி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் கோர்சஸில் இசிஇ, ட்ரிபிளி, எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோர்சஸ் முடிச்சிருந்தோன்னா எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆக முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோர்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் எக்ஸாம் கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுமே நமக்கு 12 month ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, அதாவது டிஜிஎஸ்னு சொல்லுவாங்க. இந்த டைரக்டரேட் ஜென்ரல் ஷிப்பிங் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஓசி சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க, அதாவது கம்ப்ளீஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸராக போக முடியும். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஷிப்பில் சப்போர்ட்டிவ் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா 6 month ஜிபி கோர்சஸ் இருக்குங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுமே வந்துட்டு ஷிப்பில் ஒரு சப்போர்ட்டிவ் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஷிப் கேப்டனாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நாட்டிக்கல் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், மெரைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு மெரைன் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணணும், அண்ட் ஷிப் டிசைனிங் பண்ணணும் அப்படின்னா நாவல் ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நம்ம ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸராக போகணும் அப்படின்னா எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸருங்கிற எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நம்ம டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆக முடியும். சப்போர்ட்டிவ் டெக்னீஷியன் ஆகணும் அப்படின்னா இது ஒரு 6 month கோர்ஸ் தான். இதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சப்போர்ட்டிவ் டெக்னீஷியன் ஆக முடியும். இப்படி தான் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேலரியுமே ஹையஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.